இன்றைய நாளுக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எசேக்கியேல் 16:53. அவர்கள் நடுவிலே நீ சிறையிருக்கிற உன்னுடைய சிறையிருப்பையும் திருப்புவேன் என்பதே. தேவனை அறியாதவர்களுக்கே தேவன் தயவு செய்வார் என்றால், தேவ நாமம் தரித்த தம்முடையவருடைய சிறையிருப்பை தேவன் பாராதவர் போல இருப்பாரா? ஆனால் நாமோ செயல்படவே முடியாத இந்த சிறையிருப்பின் இருளில் இருக்கிற என்னை கர்த்தர் பார்க்க மறந்து விட்டாரோ? என் காலமெல்லாம் இந்த சிறையிருப்பிலேயே முடிய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்கிறாரோ? அவர் என்னை கைவிட்டு விட்டாரோ? இப்படியே என் வாழ்க்கை முடிய ஒப்பு கொடுத்து விட்டாரோ என்று பல அவ நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன அழுத்தமும் சோர்வுமே அவர்களுக்கு நண்பர்களாகி விடுகிறது. இப்படி ஒரு வாழ்வு வாழ்வதை விட மரித்து போவதே நலமாக இருக்குமே என்ற எண்ணமும் சேர்ந்து கொள்கிறது. எல்லாமே முடிந்ததென்ற சூழ்நிலையில் நம் நீதியின் சூரியனாகிய தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மேல் பிரகாசித்து நம் இருளை விலக்கி நம் சிறையிருப்பின் கட்டுகளை உடைப்பார். நாம் நினைத்து பார்த்திராத அந்த விடுதலை நமக்கு கனவு போல தோன்றும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் சிறையிருப்பையும் கர்த்தர் நிச்சயமாக திருப்புவார். உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். ஆமேன். அல்லேலூயா.